படம். நீங்கள் கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். இட்ஸ் வெரி ஃபீல் குட் மூவி. ஸோ உங்களுக்கு டீசர் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். யூஷுவல் ராம் சார் படம் மாதிரி இல்லை. எல்லா படமே ஒருத்தர் நல்லாயிருக்கும். நான் ஸ்டார்டிங்லேருந்து எல்லா படத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு கரெக்டான படம். அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் சிவா சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அதுவும் ராம் சார் மூவியில் இந்த மூவி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற மூவிஸோட ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்சுவல் உண்மையான உலகம் உள்ளதாக இருந்தது. அந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம ஒரு போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கோம். நம்ம குடும்பத்தும் ப்ரையாரிட்டிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைகளை அணுகிற முறை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்பவுமே ராமனால ஒரு இன்டென்சிட்டி இருக்கும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், ஒரு ஏதோ ஒரு போட்டு நம்மளை தாக்கும். வெளில வரும்போது நம்மளை ஒரு டப்பாக்குள்ளே போட்டு உருட்டி பரட்டி வெளில தள்ளுவார். என்னடா நடந்துச்சுன்றதை ரியலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 வருஷன்ஸ் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நம்ம ஒரு வாரி புரிஞ்சுப்போம். 2வது வாட்டி பார்க்கும்போது தான் அவர் என்ன சொல்ல வராருன்றது புரியும். இது சூப்பராக ஜாலியாக ஃபன்னாக காமெடியாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படியே வந்துருச்சு. தேங்க்யூ. பறந்துப்போ நல்ல படம் தான். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஃபேமிலியோட எல்லாமே வந்து பார்க்கலாம். இதில் ஃபாதர் சன் அவங்கள பற்றி நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பாண்டிங் பற்றி நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. லைக் இது ஸ்லோ மூவி. லைக் அந்தந்த மொமெண்ட்டை நல்லா கேப்சர் பண்ணி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு மூவி இது. இப்போ இருக்க பிஸி ஷெட்யூலில் ஆஃபீஸ் போயிட்டு வந்து அவங்கெல்லாம் ரைட்டாக இருக்காமல் குழந்தைங்களோட மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி அந்த மாதிரியான மூவி நல்லா இருந்துச்சு. பருந்து போன்ற படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அன்பு கேரக்டர் அந்த பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. சிவா சார், அஞ்சலி மேம், ராம் சார் இயக்கத்தில் வந்திருக்க படம் இது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்க. அற்புதமான படம். இந்த காலத்தில் ஐடி ஃபீல்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படம். 2 பேரண்ட் 2 பேருமே வந்து வேலைக்கு போகும்போது அவங்களுடைய வீட்டில் அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த குட்டி பையன் நல்லா நடிச்சிருந்தான். பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸாக்ட் சீன்லலாம் வந்து அந்த பாட்டெல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. பிடிச்ச சீன் என்னென்னா வந்து சப்பல் கலவு போச்சு. அது வந்து எனக்கு நிறைய வாட்டி நடந்திருக்கு. அண்ட் அது ஒன்றும் புதுசு கிடையாது எனக்கு. அண்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. லைக் லிவ் இன் த மொமெண்ட்ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. லைக் ஃப்யூச்சரில் வரப்போகிற ப்ராப்ளம்ஸ் இல்லை எந்த ப்ராப்ளம்னாலும் அதை பற்றி யோசிக்காமல் ஜஸ்ட் அந்தந்த மொமெண்ட்லேயே இருக்க மாதிரி அந்த மாதிரி மெசேஜ். ப்ளஸ் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. டிப்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ஒரு சிரிச்சு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும். இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரலாம். படத்துக்கு நான் யதார்த்தமாக தான் வந்தது. படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பசங்களோட வந்து எல்லாமே பார்க்கலாம். இல்லை இதுவுமே காமெடியாக தான் இருக்குது. அதான் சொன்னல, ராம் சார் மூவிஸில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமெடியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் மூவி. சொல்கிறது ஒரு நல்ல வெயிலில் வந்துட்டு டக்குன்னு ஒரு ஏசி ரூம்குள்ளே வந்தால் எப்படி ஒரு சில்னஸ் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு குழந்தைங்க படம், பேரண்ட்ஸ் படம்ன்றது கிடையாது. இட்ஸ் அ மூவி. எந்த விதமான ரிவ்யூஸோ இப்போ நெகட்டிவிட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரியாக வந்து எல்லாரும் என்ன கொடுக்குறாங்கன்றதை ரிசீவ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மூவி. அது ஒரு ராம் கிட்டேருந்து இந்த மாதிரி வந்திருக்கிறது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃப்ரெஷ் ப்ரீஸ். ஸோ எத்தனை முறை மறுபடியும் ஐ திங்க் நான் குழந்தைங்களோட ஈவினிங் வந்து பார்க்க போகிறேன். ஸோ அந்த ஒரு 1 hour 32 minutesன்றது டோட்டலி எங்கேஜிங். ஒரு செகண்ட் கூட லேக் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, யூஸ்வலாக இருக்கிற அந்த சினிமாவில் வர எந்த மசாலாவுமே இல்லாமல் ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அப்படியே சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வி ஹவ் என்ஜாய்ட் தட் 132 minutes and we are going back with good feeling. So